மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. டிவிக்கே பண்ற மொத்த திருட்டு வேலையவும் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து எப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ பரப்புறாங்க அப்படிங்கறத எவிடன்ஸோட எடுத்தாச்சு. முழுசா இந்த வீடியோ பாருங்க, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடலாம். एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा। एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है जिसने सबको हिला दिया। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं। स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है। ये बदलाव तमिलनाडु में पूरे इंडिया में क्यों? अगर आप भी चाहते हैं आपके यहाँ का सीएम यही फैसला ले। இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலை எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூலு, காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் இவர் வந்து பிஎம் ஆயிட்டாரு, இந்தியா முழுவதும் தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே வந்து செழிப்பா சுகமா வாழுவாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க வந்து உருட்டுறாங்க. சரி, என்னடா இந்த அளவுக்கு உருட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இவங்க வீடியோ பார்த்தா, அந்த பொண்ணு போட்ட வீடியோ ஏறக்குறைய அந்த பொண்ணுக்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அந்த பொண்ணு போட்ட வீடியோ ஏறக்குறைய 15 மில்லியன் போயிருக்கு. அதுக்கு லைக் மட்டுமே 1.5 மில்லியன் லைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹிந்திக்காரர் போட்ட வீடியோ, அவருக்கு ஒரு 3,50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் போட்ட வீடியோ 80 மில்லியன் பேர் பார்த்திருக்கான். லைக் மட்டுமே ஏறக்குறைய 5.5 மில்லியன் லைக் வந்திருக்கு. சரி, இவனுக்கு என்னடா இந்த அளவுக்கு இப்படி ஒரு விஷயமே நடக்கலையே, உண்டியல் எல்லாம் கோயில்ல தானே இருக்கு, அதை எடுத்து எங்கடா ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் இதுல காலேஜ்ல எல்லாம் எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி வேணும் அப்படின்னு. நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீலுக்கு மட்டும், ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளவு கேவலமா ஹிந்தில வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இப்ப ஹிந்தில ஆரம்பிச்சுட்டாங்க, ஆந்திரால ஆரம்பிச்சுட்டாங்க, கேரளால ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பணத்தை கொட்டி ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இல்ல பெரிய மிஷனரிஸ் ஏதாச்சும் இதுக்கு ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது தான் நம்மளோட இப்ப டவுட். இப்ப தாவேகாவுடைய தற்கொலைகள் வந்து இது வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்கேன். அவங்க பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் ஸ்கிரீன் ரெக்கார்டா வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க தாவேகா தற்கொலைகளா.